அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. ஆயினும் மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும், ஆனாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்கும். ஆதலால் சேமிப்பிற்கு வாய்ப்பில்லை. ஆயினும் பற்றாக்குறையும் ஏற்படாது. அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. புதன் அனுகூலமாக இருக்கிறதுனால எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் போக வேண்டியது வரலாம். அதாவது சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் நிலவும். நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனசுக்கு நிம்மதியை அளிக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டுள்ளதால் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிங்க ஒத்துழைப்பாங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இந்த மாதம் முழுவதும் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறக்கிறதுக்கு உறுதுணையாக சஞ்சரிக்கின்றனர். முக்கிய கிரகங்கள் அனைத்தும் நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையினர் இந்த மாதம் முழுவதும் வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இவற்றின் காரணமாக வருமானம் சற்று உயரும். இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவுக்கு சற்று குறைவாகவே பணவரவு இருக்கும் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. கட்சியில் செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அதனால் மன நிம்மதி குறைந்து சபலம் ஏற்பட்டு மதில் மேல் பூனையாக நிம்மதியற்று வருந்துவீங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று கூறுவார்களே, அது போன்ற மனநிலைதான் உங்களுக்கு இருக்குது. மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடா. நினைவாற்றல் அதிகரிக்கா. ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கிறது. மனசுக்கு உற்சாகத்தை அளிக்கா. தேர்வுகளில் சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து. விவசாயத்துறையினர். முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. வயலில் கடுமையாக உழைக்க வேண்டியது வரா. ஆயினும் விளைச்சலும் வருமானமும் மனசுக்கு நிறைவை தரா. ஆடு மாடுகளின் பராமரிக்கிறதுல இந்த மாதம் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெறும் தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் கோல்சார விதிகளின்படி அமைந்திருக்குது. அடுத்தது பெண்மணிகள்.
இந்த மாதம் முழுவதும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனநிறைவை அளிக்கக்கூடிய மாதம்தான். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்துச்சுன்னா பொறுப்புகளில் உற்சாகமும் குறையாது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு மனசுக்கு நிறைவளிக்கும் வேலை கிடைக்கப் போகுது. தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலையெல்லாம் நிரந்தரமாக இருக்க போகுது. அறிவுரை: திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துக்கொன்று சிறிது சேமித்து வைத்து கொள்ள முடியும். வீண் செலவுகளில் பணத்தை விரயம் செய்து விட வேணாம். அடுத்தது பரிகாரம். சூரிய பகவானுக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதுகாத்து கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதும், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உடல் நலனை இந்த பரிகாரம் பாதுகாக்கும். கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கோயிலுக்கு சென்று நீங்கள் செய்யும் அதே பரிகார பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான், நீங்கள் செய்கிறத பொறுத்து தான்.